நிறமாச கர்ப்பிணியா இருக்கும் போது நீ விட்டுட்டு போயிட்ட. நீ இல்லாத வாழ்க்கை எப்படி வாழ போறேன்னு கூட எனக்கு தெரியல. இன்னும் ஒரு மாசத்துல நம்மளுக்கு குழந்தை பிறக்க போகுது. நீ இல்லாம நம்ம குழந்தை எப்படி வளர்க்க போறேன்னு எனக்கு தெரியல. நம்ம கண்ட கனவு எல்லாமே முடிவுக்கு வந்துருச்சு இல்ல. 5 வருஷமா வெயிட் பண்ணி அப்பா அம்மாவோட சம்மதத்தோட கல்யாணம் பண்ணிக்கிட்டோம். கல்யாணம் பண்ணி 1 வருஷம் செம்ம ஜாலியா என்ஜாய் பண்ணோம். இந்த உலகத்துல யாருமே நம்மள மாதிரி அவ்வளவு என்ஜாய் பண்ணிருக்க மாட்டாங்கல்ல. அப்புறம் நான் கன்சீவ் ஆனேன். என்ன ராணி மாதிரி பாத்துக்கிட்டேன். எங்க அப்பா அம்மாவே நாங்களே பார்த்து கல்யாணம் பண்ணி வச்சிருந்தா கூட இப்படிப்பட்ட ஒரு பையன் கிடைச்சிருக்க மாட்டாமான்னு சொல்ற அளவுக்கு என்ன நீ சூப்பரா பாத்துக்கிட்ட. நம்மளோட வாழ்க்கை எப்படி வாழணும், நம்மளுக்கு குழந்தை பிறந்தா எப்படி வளர்க்கணும், சொந்த வீடு வாங்கணும், கார் வாங்கணும், பைக்குன்னு சொல்லிட்டு எவ்வளவு கனவு கண்டோம்ல. அப்புறம் நம்ம வளகாப்புக்கு எங்க பண்ணலாம், எப்படி பண்ணலாம், நான் என்ன கலர்ல புடவை கட்டணும், நீ அதுக்கு மேட்சிங்கா என்ன ட்ரெஸ் போடணும், பார்த்து பண்ணல ஒவ்வொரு விஷயமும். அப்புறம் வளகாப்பு அன்னைக்கு சரி கொஞ்ச நேரத்துல வந்துடும் அப்படின்னு சொல்லிட்டு நீ ஃப்ரெண்ட்ஸோட வெளில போனேன். நானும் இப்ப வந்துருவான் அப்பா வந்துருவான் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப நேரமா வெயிட் பண்ணிட்டு ஃபோன் பண்ணேன். இன்னும் 2 நிமிஷத்துல வந்துருவேன்னு சொன்னல. அப்பதானே உன் குரல் நான் கடைசியா கேட்டேன். அதுக்கப்புறம் உன் ஃப்ரெண்டு ஃபோன் பண்ணான். சதீஷ்க்கு ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு, தலையில அடிபட்டு ஸ்பாட்ல இறந்துட்டான்னு சொன்னான். கேட்டதுமே ஷாக் ஆயிட்டு நான்